தலைவர்களால் பரப்பப்பட்ட வதந்திகளால் பல சரித்திரம் படைத்திருக்கக்கூடியவர், இந்த சமுதாயத்தை சரியான பாதைக்கு கொண்டு சென்றவர். எவன் உன்னை அடிக்கின்றான் அவனை திருப்பி அடி என்று வரலாறு நம்ம சொல்லிக் கொடுத்தவர். அடித்து விட்டான் என்று என்ன வராதே, நான் உன்னை அடித்து விடுவேன், உன் இடுப்பில் அருவாள் வைத்தால் அவன் கழுத்தில் அருவாளை வை என்று சொன்னவன் மாவீரன் சண்முகையா பாண்டியன். அந்த தைரியம் இப்ப யாருக்காவது இருக்கின்றதா? அதை சொல்வதற்கே இப்போது காலகட்டங்களிலே தன் மனைவி தன்னை மக்கள் உற்ற உறவினர்கள் அனைவரையும் நினைத்துதான் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய காலம் இருக்கின்றது. ஆனால் 98, 96களிலே சண்முகையா பாண்டியன் அவர்களை போல் ஒரு சரித்திரம் இது யாரும் படைக்க முடியாது, எங்களால் கூட அதை படைக்க முடியாது. அது ஒரு காலம், இந்த சமுதாய ஒற்றுமையாக இருந்த காலம், ஒற்றுமைப்படுத்தினார். அந்த ஒற்றுமையை படுத்துவதற்கெல்லாம் இனிமே ஒரு பிறப்பதற்கு இனிமே எல்லாரும் பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டும். ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் என்று சொன்னால் வீரமிகு சண்முகையா பாண்டியன் அவர்கள் அழைப்பு விடுத்தால் லட்சம் மக்கள் வேன்களிலே பசுகளிலே அம்பாசிடர் கார்களிலே அன்ற காலத்தில் பிடித்து செல்வார்கள். இன்று வீட்டுக்கு 2 வாகனம் அனுப்பினாலும் ஊருக்கு 10 வாகனம் அனுப்பினாலும் வாகனத்தில் 2 பேர் 10 பேர் தான் இருப்பார்களே தவிர அந்த லட்சமான போராட்ட களத்தை இன்னும் இந்த சமுதாயம் நம்ம கொண்டு வர முடியவில்லை. அவர் கொண்டு வந்தது போல் எங்களை போன்றவர்களால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அநீதி அளிக்கின்ற பொழுது அந்த மக்களை ஒன்றிணைத்து திரட்டி கொண்டு வருவது மிகப்பெரிய சிரமமாக இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடையாத அந்த நேரத்தில் மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வைத்திருந்தார் அண்ணன் சண்முகையா பாண்டியன் அவர்கள். ஆனால் எல்லாம் வளர்ந்த காலத்தில் எங்களால் அந்த கட்டமைப்பை கொண்டு வர முடியவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய வீரமிக்க உரை, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, எதற்கும் அஞ்சாத நெஞ்சுதரம் கொண்ட ஒரு மாவீரனாக 2ஆம் புலித்தேவராக இந்த மண்ணிலே வளம் வந்தவர் பெருமைக்குரிய அண்ணன் சண்முகையா பாண்டியன் என்பதை இந்த தருணத்தில் நிறைவு கொண்டு அவள் இரங்கல் விழாவிலே புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வீர வணக்கத்தை செலுத்துகின்றது. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் சண்முகையா பாண்டியனுடைய வீரத்தையும் தீரத்தையும் தெளிவாக நம்முடைய எடுத்து சொல்லி இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் பவானி வேல்முருகன் அவர்களுக்கும் அவருடன் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து தந்து கொண்டிருக்கிற இளைஞர் வட்டாளத்துக்கும் மகளிர் அணியை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு தேவர்குல கூட்டமைப்பு சார்பாகவும் தலைவர் சண்முகையா பாண்டியன் இல்லத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.